ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னா, முழு கோதுமையில் இருக்கிற நன்மைகளும் அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய்கள் குணமாகிறதுனோ அது எப்படியெல்லாம் சாப்பிட்லானோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமையில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்குது, அதிகமாக விட்டமின்கள் இருக்குது, தாதுக்கள் போன்ற நல்ல ஆரோக்கியமான சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சி இருக்குது. கோதுமையில் இருக்க நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா குடல் பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செரிமான பிரச்சனைகளையும் சரி பண்ண இந்த கோதுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முழு கோதுமையில் நார்ச்சத்து நிமித்தமாக நம்மளுடைய பிளட்ல இருக்க சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது டயபெட்டிஸ் நோய்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. கோதுமையில் இருக்கிற நார்ச்சத்து ஒமேகா 3 பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொழுப்பு மண்டலங்களை குறைக்க உதவுது. அதாவது இதயத்தில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் குறைக்க இது உதவி செய்யுது. அதனால இருதய நோய்கள் போன்ற ஆபத்துகள் வருவது குறைக்கப்படுகிறது. கோதுமையில் இருக்கிற நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நம்ம நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்க வைக்கிறது. அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோதுமையில் இருக்க நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைச்சி நம்மளுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்க உதவி பண்ணுது. இதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கு. கோதுமையில் இருக்கிற விட்டமின் இ அப்புறமா விட்டமின் B6 பார்த்தீங்கன்னா கண்ணின் ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பாக இருக்கு. இதனால பார்வை குறைபாடு எல்லாம் வருவதை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த கோதுமையில் இருக்கிற நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல தேவையில்லாம அலர்ஜி ஏற்பட்டா அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கோதுமையை பார்த்தீங்கன்னா நம்ம சரியான முறையில் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடலுக்கு இத்தனை ஆரோக்கியங்கள் கிடைக்குது. இதே பூரி அதில் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடும்போது உடல் எடை கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும். அதில் இது வெயிட் லாஸ் ஆகாது. கோதுமையில பார்த்தீங்கன்னா நல்ல புரோட்டீன் இருக்கிறதால இது உடலுக்கு தேவையான நல்ல சத்துக்களை கொடுக்கு. அதனால உடல் எப்பவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல சக்தியாகவும் இருக்கிறதுக்கு இந்த கோதுமை ரொம்ப பயன்படுது. கோதுமையில பார்த்தீங்கன்னா அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதால இது ரத்தத்துல ஹீமோகுளோபினை அதிகரிக்க உதவி செய்யுது. இதனால நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் வலுப்பெற்று நல்ல ஆரோக்கியமா இருக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோதுமையை நம்ம சரியான முறையில் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குறைக்க உதவி செய்யுது. இதனால நம்மளுக்கு சோர்வு, நம்ம மனக்குழப்பம் இதெல்லாம் சரியாகி ஆரோக்கியமா இருக்க உதவியா இருக்கு. கோதுமையை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னா கோதுமை பிரெட் கிடைக்கும். அந்த மாதிரி பிரெட்டை நீங்க சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி கோதுமை சப்பாத்தியா சாப்பிடலாம். கோதுமை சப்பாத்தியா சாப்பிடும்போது இது கூட கொஞ்சம் காய்கறிங்க, ஏலக்காய், முந்திரி இந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கோதுமையை நம்ம சப்பாத்தியாவோ புட்டு இந்த மாதிரிலாம் எந்த வகையை சாப்பிடும் போதும் அதில் அதிகமாக வெண்ணெய், மயோனீஸு அப்புறமா சர்க்கரை இதெல்லாம் அதிகமாக சேர்க்காம அதில் இருக்க நார்ச்சத்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நல்ல ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கோதுமையை சாப்பிடும்போது எப்பவுமே அது கூட ராகி மாவும் கலந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கோதுமை மாவு கூட ராகி மாவு சேர்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறைகிறதுக்கும் அதே மாதிரி நல்ல சத்துக்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கோதுமை பூரி செய்யும் போது பாயாசம் பண்ணும்போதெல்லாம் அதில் கொஞ்சமாக காய்கறிகளும் பழங்களும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கோதுமை பூரிக்கு செய்யும் போது அது கூட காய்கறிங்க நிறைய எடுத்துக்கோங்க. பாயாசமாக சாப்பிடும்போது அதில் நல்ல கொஞ்சம் பழங்கள் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் கோதுமை மாவை பயன்படுத்தி கஞ்சி காசி குடிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கோதுமையில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க. கடலை மாவு யூஸ் பண்ணுறதை விட கோதுமையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டாகவும் இருக்கும். அதே போல் கோதுமை அப்பம் பண்ணலாம். இதுவும் ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்குது. உங்களுக்கு கோதுமை எண்ணெய் ஈஸியாக கிடைக்கும்னா அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது சரும பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கும். அதனால சருமம் நல்லா பளபளப்பாகவும் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதில் விட்டமின் இ இருக்கிறதால நம்ம சருமத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா ரெசிபியை விட ரொம்ப ஆரோக்கியமானது பார்த்தீங்கன்னா கோதுமையில் இட்லி செய்கிறது தான்.
நீங்கள் கோதுமை மாவு கூட கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து இட்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எளிமையாகவும் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் சக்திகளும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.